திருப்பதி படத்துல தலைவர் மாதிரி இருக்கீங்க. அப்படியே அதே கட்டம் தான். அதே ஸ்டைலு பட்டக்கட்டை எல்லாமே சிவராஜ் கட்டம் பார்த்தீங்களா? நயன்தாராவை தலைவர் ஆட பார்த்தீங்களா? ஆடமா அந்த பாட்டிலே மாதிரி நீங்க கேட்டுக்கீங்க. அதுதான் உண்மை. சரியா? தளபதி வந்து சினிமா விட்டு அரசியல் குதிச்சிட்டாரு. நம்மளும் அதுக்கு ஆயத்தம் ஆகணும். இப்போ என்ன பண்ணலான்னா, தளபதியை நம்ம பார்த்தோன்னா கோட்டு படத்தில் சிவகார்த்திகேயன் துப்பாக்கி கொடுத்த சிவா இந்தாங்க இனிமேல் நீங்கள் தான் பார்த்துன்னு கொடுத்த துப்பாக்கி பிடிங்க சிவா. இந்த மாதிரி நம்மளை பார்த்தோன்னா இந்த நம்மகிட்ட சினிமா பொறுப்பை ஒப்படைச்சிட்டு அவர் எப்பயுமே அரசியல் இருக்கட்டும், நம்ம அப்பப்போ அரசியலுக்கு உதவி பண்ணுவோம். அதுக்கு என்ன பண்ணால் ஒரு 50 வேணாம், 50லாம் வேணாம், ஒரு 500 ரீல்ஸ் எடுத்து கொஞ்சம் போட்டு வச்சுருவோம். ரீல்ஸ் தள்ளும் போதெல்லாம் நம்மளோட வீடியோ தான் வரணும். அப்படியே பார்க்கணும். என்ன செய்வோம்னா ஃபஸ்ட்டு என்ன பாட்டு பாடலாம்? குருவி என்ன பாட்டு? குருவியில் ஏதாவது பாட்டு போடும். பாட்டு திட்டி வர மாட்டேங்குது. என்ன பாட்டு? திருப்பாச்சி ஃபஸ்ட்டு யோசனை பண்ணலாம். அந்த பாட்டை போடுவோம். கம்மோ அண்ணே என்னண்ணே கொஞ்சமா இது இருக்கானே, என்ன ரிலீஸ் எடுத்துருக்கானே, நீ பாட போறீங்க அண்ணே? என்ன கேமராவா? கோச்சிக்காய் நான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே திரும்ப பாருங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த திருப்பாச்சி படத்தில் தலைவர் மாதிரி இருக்கீங்க. அப்படியே அதே கட்டம் தான். அதே இந்த ஹேர் ஸ்டைலு பட்டக்கட்டை எல்லாமே அப்படிதான். சட்டை கூட அதில் போட்டுக்காருண்ணே. என்னமோ ஆயிடுச்சு உங்களுக்கு. நான் உண்மை சொல்றேன். அப்படியே இருக்கீங்கண்ணே நீங்கள். நம்ம இப்போ என்ன சொல்ல வர்றா? இல்லை நீங்கள் வந்து தலை பேசுகிறா? இந்த சட்டை போட்ட தலை பேசுகிறா? ஏதாவது உளறிட்டீங்க. கெட்டப்பா அப்படியே இருக்கீங்களா? அதான் கேட்டேண்ணே. நீ தான் அப்பப்போ ஏதாவது மாற்றி பேசிட்டு இருப்பேன். என்னையுமா மாற்றி இது ஸ்டைல் எப்படி இருக்கு? எடுத்து எப்படி அம்பாஸ்டர் இது மாதிரி இருக்கா? ராக்கெட் மாதிரி இருக்கா? ராக்கெட் பண்ண இல்ல, குருவி ஏதோ கூடு கட்ட தெரியாம கட்டின மாதிரி இருக்கு. ஆமாண்ணே, குருவி படம் தானே. இப்போ ரீல்ஸ் எடுக்க போய் எடுத்து சரி காலமாக எடு ஆள விடு. இல்லைண்ணே என்ன போறீங்க? நீ பாட்டு வந்துட்டு சாம போன அர்த்தம். ஜோலியை பார்த்துட்டு போயிட்டு இருக்கேன். நான் பாட்டுக்கு எடுத்துக்கிட்டு இருக்கும்போது நீங்க உள்ள போனீங்க. சரி உங்களுக்கு உள்ள எடுத்து கேமரா வச்சுதான் எனக்கு தெரியாது. அப்படியா? சரி அது நான் வந்து சரி விடுங்க. அதான் பேசி ஆன்ல இருக்கு. ஆன்ல தானே இருக்கு. ஆமாண்ணே. சரி கேட்க வேண்டியது கேள்வி. எப்பயும் போலன்னா சரி நான் கேட்குறேன். இப்போ எங்கள் தளபதி இப்போ வந்து சினிமா விட்டு வந்துட்டாரு. இங்கே சரி அரசியல் குடிச்சிட்டாரு. அவரோட இதெல்லாம் மூமெண்ட்லாம் பார்க்குறீங்க இல்லையா? நல்லாவே பார்த்துட்டு தான் இருக்கேன். சரி அதை பற்றி உங்களோட கருத்துக்கள்ண்ணா. திரையில் சாதிச்சாரு, தரையில் சாதிப்பாரு. நீங்கள் உங்களோட அபிப்பிராயம் எப்படி இருக்கு? திரையில் என்னப்பா சாதிச்சாரு? என்னன்னு எப்படி சொல்கிறீங்க? ஏன்னா 67 படமும் 65 படம் வச்சுக்காருண்ணே. இப்போ ஒரு 12 படம் வந்துண்ணே. பார்த்தீங்கன்னா அதெல்லாம் செம்மையாக நடிக்கணும்னு பண்ணியிருக்காரு. அரசியல்னால கொஞ்சம் அதை விட்டு வச்சுக்காருண்ணே. என்ன பார்த்தீங்கன்னா பல கோடிக்கு அதுவே எங்கள் தலைவர் நடித்த படம் ஹிட்டு, எல்லாம் ஹிட்டு. இப்போ ப்ரொடியூசர்லேருந்து எல்லாமே கீழே நிற்கிறாங்க. இருந்தாலும் மக்கள் சேவை செய்யணும் வந்திருக்காரு. அது நீங்கள் என்ன பார்க்குறீங்க? எப்படி பார்க்குறீங்க? படம் கிட்ட இருக்குது ஒரு ஓரத்தில் வை. தேட்டரோட நிலமெல்லாம் என்னாச்சு? தேட்டர் நிலம் என்ன? முதல் ஒரு படம்லாம் விஜய் படம் வந்துட்டா ஒரு 100 நாள் ஓடும். 100 நாள் 80 நாள் அப்படின்னு ஓடும். இப்போ 8 நாள் வரதே பெருசா இருக்கு. அதெல்லாம் பழசு மட்டும் பேசுவேனே. இப்போ அது இன்டர்நெட் செல்போன் வந்த காரணம் சொல்லுவீங்க. அது இருக்கட்டும், நான் அதுக்கு மேலே முந்திக்கிறேன். சொல்ல முடியாது. தியேட்டருக்கு ஃபேமிலியா போனா என்ன மரியாதை தர்றீங்க? என்ன மரியாதை தரணும் உங்களுக்கு? டிக்கெட் எவ்வளோப்பா? டிக்கெட் படம் வந்தா டிக்கெட் எவ்வளவு? நாங்க வந்து 2000 ரூபா 2000 கொடுத்து போய் படம் பார்ப்போம். நீங்க பாப்பீங்க. ஃபேமிலி மேன் ஒரு படம் வந்து 10 நாள் கழிச்சு நீங்க போய் பாருங்க. 250 ரூபா 300 ரூபா இருக்கும். சரி என்ன ஃபேமிலி பண்ணா எதுக்கு அப்படி விற்கிறீங்கன்னு? அது வந்து இப்போலாம் அதுக்கெல்லாம் ட்ரெண்டிங். அப்படித்தானே படம் நல்லா இருக்கலாம் தேட்டுக்கு வருவீங்க. அல்லாமல் பார்த்தீங்கன்னா பாப்கார்ன் விலை எல்லாமே கூட தான். நீங்கள் பாப்கார்ன் ரோட்டில் 5 ரூபாய்க்கு வாங்க மாட்டீங்க. அங்கே வந்து 5 ரூபாய்க்கு வாங்கி சாப்பிடுவீங்க. எப்படி அதெல்லாம் சரி பண்ணணும்ல உங்கள் தலைவர்? என்ன சரி பண்ணணும் அதெல்லாம்? பைய நம்ம பார்க்குற வேலையில் என்னென்ன பிரச்சனை இருக்கோ, மக்களுக்கு என்னென்ன இடைஞ்சல் இருக்கோ அதெல்லாம் என்னென்னு பார்க்கணும். தேட்டரில் நடிகராக இருந்தாலும் ஒரு எப்படி சொல்றது, ஃபேமிலி மேனாக போய் பார்க்கணும். ஒரு ஃபேமிலி மேனாக தனிநபராக வந்து சினிமாவில் தேட்டர் எப்படி நடக்குது, எப்படிலாம் தேட்டர் வச்சு இயங்குது, வரவு செலவு எப்படி பார்க்குறாங்க, வர மக்கள் எப்படி மதிக்கிறாங்க. எங்கள் தலைவர் வேறு ஆக்டர் மட்டும் தானே. மற்றெல்லாம் ப்ரொடியூசரு அது இதுன்னு இருக்காங்க. அதெல்லாம் அவங்க பார்த்துக்கலாங்க. எங்களுக்கு கவலை கிடையாது. நாங்கள் சும்மா கிள்ளி மாதிரி போயிட்டே இருப்போம். டிக்கெட் எடுத்தோமா, உள்ள படம் பார்த்தோமா, அடிச்சோமா, கத்துனோமா, 4 சேர் உடைச்சோமா, நம்மளை போட்டு போயிட்டே இருப்போனே. அதனால சேரெல்லாம் போட்டு உடைக்கிறீங்களா? இல்லை நாங்கள் உடைக்க. அதெல்லாம் அவங்க ரசிகர், தலைவர் ரசிகர் தான் உடைப்பாங்க. நாங்கள் உடஞ்சேர ஒட்ட வச்சுட்டு வந்துடுவோனே. இல்லையே இப்போ ஏற்கனவே காரைக்குடியில் ஒரு தேட்டர் உடச்சு நொறுக்குனாங்க. எதுக்கு உடைச்சாங்க? அது நாங்க வெளியாச்சு. என்ன படம் அது? சர்க்கார் படம் டீசல் வெளியாச்சு. சர்க்கார் தானே. அதுக்கு
அதுக்கப்புறம் அப்போ கூட ரொம்ப பிரச்சனையாகி வந்துச்சு அந்த படம். ஐயோ விஜய் ரசிகர் எனக்கே அந்த படத்து பேர் மறந்து போச்சு. உனக்கு இல்லை, யாருக்குமே ஞாபகம் இருக்காது. ஐயோ ஏன்னா அந்த ரேஞ்சில் எல்லாத்துக்கும் போயிட்டு இதாக போயிடுச்சு, எனக்கு அசிங்கம் போயிடுச்சு. சரி விடுங்க, அதான் இருந்துட்டு போகுது. சரி, விஜய் ரசிகர் தானே? ஆமாண்ணே ஆமாண்ணே ஆமாண்ணே. இப்ப விஜய் ரசிகர் தான், எப்பயுமே விஜய் ரசிகர் தான். கட்சியில குடிச்சிட்டாரு அரசியல்ல. அப்பயும் விஜய் அப்பயும் விஜய் தலைவர், நான் தொண்டர்னே, அவ்வளவுதானே. சரி, நடிகரா இருந்தப்ப அவர் பார்த்த வேலை வந்து நடிக்கிறது. சரிண்ணே. அது மட்டும்தான் நம்ம இப்ப முடிவு கொள்ள முடியாது. தியேட்டர் வரைக்கும் வருது. சரி, தியேட்டர் எல்லாரும் போய் பாக்குறோம். தியேட்டர்ல பார்க்கும்போது மக்கள் என்னென்ன பிரச்சனை சந்திக்கிறாங்கலாம் கொஞ்சம் அலசி ஆராய்ச்சி பார்க்கணுமா இல்லையா? ஆமா, பார்க்கலாம்ல. அதெல்லாம் போயிட்டுன்னு நாங்க வந்து படத்துல மட்டும் தான் சீனை போடுவோம். இப்போதைக்கு கேளுங்க, கேட்டுங்க, படத்துல மட்டும் சீனுக்காக தான் பார்க்க வராங்க வச்சோம். அதெல்லாம் போய் ப்ராக்டிக்கலாக பண்ண முடியாதுண்ணே. சரியா, ஏதோ நடக்க செய்ய முடியும், அவ்வளோதான். கட்சிக்கு வந்துட்டாரு, எங்களால் முடிஞ்சது. வந்து ரசிகராக இருந்தால் இப்போ தொண்டன் ஆகிட்டோம். அங்கே பண்ணதை இங்கேயும் பண்ணுவோம். என்ன பண்ணுவோம்னா, பேன் அடிப்போம், போஸ்ட் அடிப்போம், ரோட்டில் போகிறாங்க அம்புழுப்போம், குழி தோண்டுவோம், பாலை சமணம், கட்ட வைப்போம். அதெல்லாம் கேட்கல. எல்லா கட்சிக்காரன் தான் பண்ணுறேன். நான் கேட்கறது என்னன்னா, அங்கே இனிப்பு கார வகைகள் விற்கிறாங்க எங்க தேட்டர்ல. ஆமா, எம்ஆர் ரேட்ல விற்கிறாங்களா? அது என்ன காரணம்? இதை எடுத்தா 40-50, சின்ன பிள்ளைங்க 2 கூட்டு போனோம்னா அதுக்கு தனியா 40-50. நீங்க சிவகாசி படம் பாத்தீங்களா? பார்த்தேன். அதான் நயன்திராவும் எங்க தலைவர் ஆடுவா பாத்தீங்களா? ஆமா, ஆடமா அந்த பாட்டுலயே அந்த வரியை நீங்க கேட்டுக்குங்க. அதுதான் உண்மை. சரியா, இப்ப ஒரு அரசியல் ஆயிட்டாரு, அதெல்லாம் இப்ப வந்து பேச முடியாது. நயன்திரா தூக்கம் வருது. நயன்திரா சொன்னதான் எனக்கு அதெல்லாம் தெரியும்பா. சரி, நான் கேட்ட கேள்வி என்ன, ஆய்வு பண்ண வேண்டியது யாரு? ஆய்வு பண்ண வந்து அதுக்கு ஆள் இருக்கு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சரி, இவர் வந்து இவர் நடிச்சு வெளியான படம் எந்த ஒரு சஞ்சலம்லாம் மக்கள் ஹாப்பியா வரணும், ஹாப்பியா போகணும் அப்படின்னு தோணுமா தோணக்கூடாது? தோணும். இப்ப உங்களுக்கு நடிக்கிறாரு. சரி, உங்களோட குறைபாடு என்னன்னு நான் சொல்லவா? வீடியோ சொல்லவா? தியேட்டர்ல டிக்கெட் விலை அதிகம், 250 ரூபா வைக்கிறீங்க. சரி, ஏசி எப்படி ஏசி பண்ண விடுறாங்க? நான் ஏசியா இருக்கு. சரி, ஓகே. அப்புறம் என்ன பிரச்சனை, அந்த இனிப்பு கார வகைகளோட விலையெல்லாம் டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கா இருக்கு. ஸ்நாக்ஸ் தமிழ் சொல்லுங்க, அப்பதான் எனக்கு புரியும். ஸ்நாக்ஸ் தமிழா? சரி, இருந்துட்டு போகுது. அதெல்லாம் விலை உயர்வா விற்குது. எப்படி ஃபேமிலி மீன் வாங்குறது? ஃபேமிலி நீங்க வீட்டுல இருந்து வரும்போது புளியோதரை கட்டி கொண்டு சாப்பிட்டு போங்க. அதான் உள்ள கொண்டு வரக்கூடாதுன்றாங்களே. தான் அப்படியா? தேர்ல சொல்லிட்டாங்களோ? பையன் கூட செக் பண்றாங்க. செக் பண்ணி உள்ள சரி, ஒரு 2.5 மணி நேரம் நாங்க கொண்டு போறது இல்ல. அதான் அந்த காலம் நாட்டாம படம் பார்த்தப்ப கொண்டு போய் சாப்பிட்டோம். அதான் அந்த காலம். இப்ப உள்ள பிள்ளைங்க எல்லாம் அப்படி இல்ல. நாட்டாம சொல்லுங்க, பூ எனக்கு சொல்லுங்க. பூவனக்காயா? சரி, பூவனக்காயா அதெல்லாம் பொட்டாய் அனுப்பி சாப்பிட்டோம். பூவனக்காய் ஒன்ஸ் மோர்னு சொல்லுங்க. அதான் அந்த படம் பார்க்கும் போதெல்லாம் பொட்டாய் பரிசல் அனுப்பி போய் சாப்பிட்டே படம் பார்த்தா. இதெல்லாம் பாத்தீங்களா? போக்கரி படம்னா? சரி சரி, நீங்க சொல்லுங்க, நீங்க ஃப்ளோ வந்துட்டீங்க, சொல்லுங்க. அதெல்லாம் பார்த்தோம். இப்ப எல்லாம் ஜனாக்ஸ் உள்ள அலோட்டு கிடையாது. சரி, எல்லாமே கையில் வச்சுருக்கோம், எங்கள்ட்ட வாங்கிக்கோங்க நாங்க. சரி, நம்ம அதை வாங்கிதான் அவனு கட்டாயத்துக்கு வந்துருச்சு. சாப்பிட்டு படம் பார்க்கலாம், என்ஜாய் பண்ணிட்டுன்னு. சரி, அந்த என்ஜாய்க்கு நீங்க காசு கொடுங்க, என்ஜாய்ங்கிற பேர்ல. அது எப்படி என்ஜாய் ஆகும்? என்ஜாய் ஆகல, உங்களுக்கு வருத்தமா இருக்குன்றீங்க. ஆமா, சரி, உங்க தலைவர் வந்து இப்ப நீங்க அவருக்கு ஓட்டு போடுங்க. அதவே சரி செய்யாத ஒரு மனுஷன் அரசியல்ல குறிச்சு என்னத்தை கிழிச்சாரு, என்னத்தை கிழிக்க போறாரு? இப்படியே இந்த மத்த கட்சிக்காரங்க மாதிரி பேசாதீங்கண்ணே. வந்ததே அதுக்காக தானே. செய்வாருண்ணே, நல்லா செய்வாருண்ணே. எங்க தலைவர் நல்லா செய்வாரு. நீங்க நல்லா நீங்க ஓட்டு போடுங்க. முதலமைச்சர் ஆனோன்னா முதல் கையெழுத்து சினிமா தேட்டர்ல போய் இந்த எம்ஆர்பி ரேட்டுக்கு கீழே 1 ரூபா கம்மியாக தான் விற்கணும். தேர்தல் டிக்கெட் வந்து 250 ரூபா வைக்கிறது வந்து 25 ரூபா டிக்கெட் வைக்கணும். அவங்க வந்து முதல் கையெழுத்து போட சொல்றேன். நானே நேரடியாக வந்து எங்கள் தலைவர்கிட்ட பேசுறேன். சரியா, நீங்கள் வந்து அது மாதிரி பண்ணுங்க, நீங்கள் ஓட்டு போடுங்க, அவங்க ஜெயிக்க வைங்க. உங்களோட கோரிக்கையெல்லாம் ஒரு மனு எழுதி எனக்கு கொடுங்க. நான் இந்த ஏரியா எம்எல்ஏ ஆன பிறகு அப்போ நான் கொண்டு போய் எங்கள் தலைவர்கிட்ட கொடுத்து அதான் நீங்கள் செய்ய சொல்கிறேன். சரியா, இதோட அந்த வீடியோ முடிச்சுக்கொண்டு நீங்கள் போனேன். அந்த அளவுலாம் கட்சி வராது. வாய்ப்பு இப்படிதான் கமலஹாசன் ஒரு நடிகர் வந்தாரு, பாவம். இப்ப இருக்க இடமே தெரியல. நான் என்ன சொல்ல முடியும், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அது மாதிரி இவரு வந்தாரு, மாநாடு நடத்தினாரு, மக்களை கூப்பிட்டாரு, செல்ஃபி எடுத்தாரு. அடுத்த வருஷம் இன்னும் 5 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா இவர் இருக்க இடமே தெரியாது. அப்படி வாங்கிக்காதீங்க, எங்க தலை வந்திருக்காரு. சரியா, மகனை சினிமால இறக்கி விட்டு இவர் மேல ரெஸ்ட் எடுக்க போயிருவாரு. அவரு இப்ப படம் எடுத்திருக்காரு, சினிமா அடிக்க மாட்டாரு சொல்லிட்டாரு. நாங்க அப்பா இடத்துல வந்து சினிமா துறையில தான் கொண்டு விட்டாருல. என்ன தெரியும், நடிக்கிறாரு நடிக்கலையோ, அப்பா வேலையை மாயம் பார்க்கறானே. இதெல்லாம் ஒரு சமூக ஒரு இதுதான், சேவை தானே. இதெல்லாம் என்டர்டைன்மெண்ட் மக்களுக்கு தேவைப்படுதுல்ல.
சரியா? எப்பவுமே கட்சின்னு அவரும் வந்து இருக்க முடியுமா? அவரு உங்க வயசானவர் கட்சிக்கு வருவாருண்ணே. இப்ப எப்படி எங்க இப்ப உதய அண்ணா, நின்மண்ணா உங்க வராங்களா? அது மாதிரி அடுத்து எங்க அண்ணா இப்ப அஜய் அண்ணாவா, அஜய் அண்ணா, விஜய் அண்ணா வந்தப்ப அது அடுத்து அஜய் அண்ணா வருவாரு. அதான் இதுதானே, விடுங்கண்ணே. சரி, ரொம்ப பேசுவாங்கண்ணே. நீ கிளம்புங்க. நான் ஒரு மூட்ல இருந்தேன். சரி, மாற்றத்துக்காக தானே வந்திருக்காரு. ஆமா, அது என்ன மத்திய அரசு வந்து ஒன்றிய அரசுன்னு சொன்னா அது என்ன அர்த்தம்? அது ஆமா, அவங்க ஒளிஞ்சு எல்லாரும் செய்யறாங்க. ஒன்றிய அரசு அப்படி இல்ல, திமுகவும் திமுக கூட்டணியும் தான் சொல்லுது ஒன்றிய அரசுன்னு. இவரு வந்து ஒன்றிய அரசு சொல்றதுக்கு என்ன காரணம்? யார வந்து சொல்றாரு? எதுக்காக சொல்றாரு? நீங்க அதை சொல்றீங்களா? நான் இப்ப இதுல என்ன தெரியுதுன்னா, இவரும் திமுக பி டீம் தான். பி டீம் கிடையாது, பி டீம் தான். நான் சொல்றேன். நீங்க அப்படி சொல்லுவீங்க. நான் சொல்றேன்னா ஒரு துண்டை போட்டு வைக்கிறோம், சரிதா? சரி, கட்சிக்கு ஆள் கிடைக்கும் வச்சுங்களேன். இந்த எம்எல்ஏ தெரியும் கிடைக்கல வச்சுங்களேன். ஆனா இப்ப சொல்றது என்ன? திமுக எதிர்த்து நாங்க வந்திருக்கோம் அப்படிதானே வந்து. சரி, நான் சொல்லக்கூடாது. நீங்க வந்து கேட்கறதுனால தனிப்பட்ட நீயே குழப்பத்துல இருக்க. திமுகவா இல்ல தவக்காவான்னு? தமிழக வெற்றி கழகம், அதான் திராவிட முன்னேற்ற கழகம் வருதா? ஆரம்பம் எங்க இருந்தாலும் முடிவு எங்கனே வருது. அதானே முடிவு அங்கதானே. சரியா? பணம் குழப்பிக்காதீங்க. நடிகர்ல நல்ல மனுஷன் ஒருத்தர் இருந்தாரு, அவர் இப்ப இல்ல. யாரு அது? விஜயகாந்த். விஜயகாந்தா? கருஞ்சிருத்த. அவர் மாதிரி நல்லவன் யாருமே கிடையாது. அவரை அறிமுகப்படுத்தி விட்டது எங்க விஜய் அண்ணனோட அப்பா தானே, தெரியுமா? சரியா? அது விஜய் தான். நீங்க நன்றி சொல்லணும். அது வந்து எப்படி சொல்லணும்? ஓட்டு போடுங்க. போடுவோம். நீ யார் பக்கம் போத? நீ முதல்ல யாரு போடுவ? நான் எம்எல்ஏ ஆகிறேன். நீங்க தான் ஓட்டு போடணும். நான் வந்து யாரும் ஓட்டு போட முடியாது. இருப்பா, நான் சொல்லல. எனக்கு நானே ஓட்டு போட்டுவேன். நான் எம்எல்ஏ ஆகிறேன். தாவாக்கா கட்சியில நான் உறுப்பினரை சேர்ந்து இப்ப இதாகி டிக்டாக்ல போயிடுச்சு, இன்ஸ்டாகிராம்ல போய் நிறைய வீடியோ போட்டு நம்ம தலைவரே இந்த தொகுதியோட இது உனக்கு தான் சீட்டு கையில கொடுப்பாருனே. நான் நின்று நான் எம்எல்ஏ ஆகி உங்களுக்கு நீ சொன்னதெல்லாம் நான் செய்வேனே. போயிட்டாங்களா? சரி, தவக்கால இருக்க. ஆமா, தவக்கா கொண்டியா? நான் வந்துட்டேன். அடுத்து அதான் நாங்க எங்க போறோம்? திமுக இது தவக்காலாம் ஒண்ணுதானே. எங்கேருந்து எல்லாம் ஒரே குட்டை தான், பக்கம் தான் இருக்கு. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் உண்மை ஒத்துக்கிட்டியே. எத்தனை நானும் சொன்னேன். அங்கிட்ட ஒரு குத்து, இங்கிட்ட ஒரு குத்தா. அடி வாங்காம போகணும், அப்படிதான் இருக்கும். சரியா? பொழைக்க தச்ச புள்ள எப்படிதான் இருக்கும். அடி வாங்காம இல்ல, வீடு இடி வாங்காம இருக்கிறதுக்கு. சரி சரி, நீங்க மட்டும் ஜேசிபி கொண்டு வந்துடாதீங்க. இங்க வேண்டாம், அது அங்கேயே இருக்கட்டும். சரியா? நீ கிளம்புங்க. நான் வந்து இப்ப ரிலீஸ் பண்ண போறேன். ஆனா அதை பார்த்து லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம தலைவர் பத்தி அப்படியே ஹார்ட் போட்டு அந்த நெருப்பா விடுங்க. சரியா? என்னோட இந்த வேலை ஏதோ பொழப்பு, இதெல்லாம் ஒரு பொழப்பா? இதுதான் இப்ப பொழப்பா இருக்கு. போயா come on,